கருப்பு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா ஜீத்து மாதவனோட சூர்யா நடிக்கிற அவரோட 47வது படத்தோட படப்பிடிப்பும் பாத்தீங்கன்னா முடிவடைஞ்சிடுச்சு. 47வது படத்தோட படப்பிடிப்பு முடிவடைகிறதுக்குள்ளேயே அவரோட 48வது படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஆமாங்க, KGF படத்தை தயாரிச்ச ஹொம்பாலே பிலிம்ஸ் தயாரிப்புல நம்ம ஞானவேலோட இயக்கத்துல சூர்யா அவரோட 48வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துல சூர்யா ஒரு டாக்டர் கதாபாத்திரத்துல நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. இந்த படத்துல கயாடு லோகர் தான் சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அது போக பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு. இப்ப விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வர இருக்கு. அடுத்த அப்டேட்டா சூர்யா சார் பாடின பாடலை தான் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அதாவது ஜிவி பிரகாஷோட இசையமைப்புல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா பாத்தீங்கன்னா கென் கருணாஸ் எழுத்துல சூர்யா ஒரு பாடலை பாடி இருக்காரு அப்படின்றது தான் சமீபத்துல வந்த அப்டேட்டா இருந்துச்சு. கென் கருணாஸ் பாத்தீங்கன்னா இந்த பாடலை எழுதி இருக்காரு, சூர்யா தான் இந்த பாட்டை பாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சமீபத்துல ஜிவி பிரகாஷ் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அடுத்ததா இந்த பாடல் தான் ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்ட்டு சூர்யா ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யா ஒரு பாட்டை பாடினாரு அப்படின்னாவே அந்த பாடல் கண்டிப்பா ஹிட்டான பாடலா தாங்க இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அஞ்சான் படத்துல யுவனோட மியூசிக்ல ஒரு சூப்பரா ஏக் தோ தீன் பாடலை பாடி இருந்தாரு. சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் பாடின பாட்டே அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நெஸ்கஃபே சன்ரைஸ் ஆட்ல சும்மா ஒரு லைனோ 1.5 லைனோ வரும், அதை லைட்டா அப்படியே பாடி ட்ரை பண்ணி இருப்பாரு. அதுக்கப்புறம் அஞ்சான் படத்துல ஏக் தோ தீன் தான் பாடி இருந்தாரு. அந்த பாட்டு பிச்சுக்கிச்சு. படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ தெரியல, ஆனா அந்த பாடல் இப்ப வரைக்கும் சூர்யா ரசிகர்களோட ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்டி படத்துக்காக சூர்யா கார்த்தி 2 பேரும் சேர்ந்தே ஒரு பாடலை பாடி இருந்தாங்க. என்ன பண்றது, அந்த படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ரிலீஸ் ஆகிடுச்சா ஆகலையான்ட்டு எனக்கு சத்தியமா தெரியலைங்க. அப்படி ஒரு படம் என்ன ஆச்சுன்ட்டே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சூரரை போற்று படத்துல ஒரு பாட்டு, அதாவது பருந்தாகுது ஊர்க்குருவிய பாடி இருந்தாரு. அதுவும் ஜிவி பிரகாஷோட இசையமைப்புல தான். அதுக்கப்புறம் ரெட்ரோல பாத்தீங்கன்னா தி ஒன் சாங்கு, இப்ப கங்குவாவுல ஃபயர் சாங், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில வரிகளை மட்டும் பாடி இருந்தாரு. இப்ப இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்காக சூர்யா பாடி இருக்காரு. சூர்யாவுடைய பாடலை கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்டா பதிவிடுங்க.